வெல்கம் டு ஸ்மைலிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் மிகவும் சுவையான ஸ்பைசியான உருளைக்கிழங்கு ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? 3 வெங்காயம், 2 தக்காளி, 6 to 7 பூண்டு, 2 பச்சை மிளகாய், 4 உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணி கொஞ்சமாக, 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, சோம்பு லைட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறம் பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வேவறதுக்கு உப்பெல்லாம் இப்பயே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி பாதிக்கு பாதி வெந்ததும் மஞ்சத்தூள் லைட்டாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி லைட்டாக இருந்தால் போதும். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தான் சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கேற்ப போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா சுவையான ஸ்பைசியான காரசாரமான உருளைக்கிழங்கு ரெசிபி ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும். சாப்பாடுக்கு சைடிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.